ஹாய்ப்பா, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அதே மாதிரி நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இதுக்கு முன்னாடி வரையும் மார்கழி மாதம் ஃபுல்லாக பிரம்ம முகூர்த்த பூஜையிலிருந்து கோலம் போடுறதுலேருந்து எல்லாமே பார்த்தோம். அதே மாதிரி பொங்கல் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் க்ளீனிங்கில் இருந்து பொங்கலுக்கு என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணோம், பொங்கல் இப்படி வச்சோம், எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம பார்த்தோம். அடுத்து இனிமேலிருந்து எப்பயுமே டெய்லி வரக்கூடிய பிரம்ம முகூர்த்த பூஜை, கோலம், அப்புறம் வந்துட்டு அதாவது தைப்பூசம், பிப்ரவரி 11 தைப்பூசம் வருது இல்லைங்களா? இதில் எத்தனை பேர் வந்து 48 நாள் விரதம் இருக்கீங்க? அதாவது டிசம்பர் 25 2024 நம்ம வந்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணி பிப்ரவரி 11 தைப்பூசம் வரையும் 48 நாள் விரதம். இதில் யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து விரதம் இருக்கிறேன். எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் 48 நாள் விரதம் இருக்கிறேன். நீங்கள் யாரெல்லாம் 48 நாள் முருகனுக்காக விரதம் இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி காலையில் நம்மளுக்கு டே ஸ்டார்ட் ஆனது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 4 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எந்திரிச்சு கீழே வாசல் தெளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு, மேலே வந்து வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் சமைக்க ஆரம்பிக்கும் போது 5:30 ஆகிடுச்சு. நான் டைம் கூட காமிச்சிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 5:30க்கு வந்து நான் சமைக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன் அப்படின்னா, சுண்டல் பட்டாணி வந்து நேற்று நைட்டே ஊற வச்சுருந்தேன், சரிங்களா? ஸோ பட்டாணி குழம்பு வச்சுட்டு சாதம் வச்சுட்டு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிடலாம் லஞ்சுக்கு அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பட்டாணி குழம்பே வச்சுட்டு ஒரு சட்னியோ இல்லை வந்து வெறும் பட்டாணி குழம்பு வச்சு கூட தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னா, ஐயப்பன் மகர சங்கராந்தி அன்னைக்கு ஏன் ஜோதி வடிவில் மகர ஜோதியாக மக்களுக்கு தரிசனம் கொடுக்குறாரு அப்படின்ற புராண கதையை சின்னதாக நம்ம பார்க்கலாமா? ராஜசேகர பாண்டிய மன்னன் அவர் தான் ஐயப்பனை வளர்த்த அப்பா. அவர் ஐயப்பனுக்காக கோவில் கட்டுறாரு. ஐயப்பன் எப்படி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாரோ அதே மாதிரி முறைப்படி ஐயப்பனுக்காக கோவில் எழுப்புறாங்க. அப்போ ஐயப்பனோட மூலவர் சிலை எப்படி அமைக்கணும் அப்படின்னு ஆழ்ந்த சிந்தனையில் இருக்காரு. நிறைய மன்னர்கள் கிட்டையும் ஆன்மீக குருமார்கள் கிட்டையும் எப்படி ஐயப்பனோட சிலையை அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ பரசுராமர் எடுத்து வந்த சாஸ்தாவின் விக்கிரகம் அது எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த விக்கிரகம் 2 கால்களையும் குத்திட்டு, அதாவது 2 கால்களை குத்திட்டு யோகப்பட்டை அணிந்து பந்தலம் செய்த வண்ணம் தத்வமசி அப்படின்ற சிங் முத்திரை கையில் வச்சு அந்த விக்கிரகம் இருக்குது. இந்த விக்கிரகத்தை தான் ஐயப்பன் கோவிலை பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பனோட கட்டளைப்படி இந்த விக்கிரகத்தை எடுத்து ஐயப்பன் கோவிலில் மூலவராக பிரதிஷ்டை பண்ணுறாரு பரசுராமர். அன்னைக்கு பிரதிஷ்டை பண்ண அன்னைக்கு தான் மகர சங்கராந்தி, அதாவது தை 1 அதனால தான் அன்னைக்கு தை 1 மகர ஜோதி ரூபமாக ஐயப்பன் எழுந்தருளி மக்களுக்கு அருள் பாலிக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆன்மீக தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. அப்புறம் வாங்க நம்மளோட வீடியோக்கு போகலாமா? நம்ம வீட்டோட புது வரவு என்ன அப்படின்னு கேட்டிங்களா, நான் வந்துட்டு ரொம்ப நாளாக இதை வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். அதாவது அந்த பூக்கள், அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சின்னது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு 3 சைஸில் இருக்குது. இதில் வந்து நம்ம கலட்டி மாட்டுற மாதிரி தான் இருக்குது. குவாலிட்டி உண்மையே சொல்லணும்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இதில் எந்த வித குறையுமே சொல்லவே முடியாது. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நம்ம வந்து கலட்டி மாட்டுற மாதிரி தான் இருக்குது. 3 சைஸில். அதில் வந்து நம்ம விசேஷம் வீட்டில் ஏதாவது வைக்கிறோம் அப்படின்னாலும், பூஜைகள் ஏதாவது வைக்கிறோம் அப்படின்னாலும், நம்ம டெக்கரேஷனுக்காக இதை வந்து வச்சு இதில் தண்ணி ஊற்றி நம்ம பூக்கள் போட்டு உரளி மாதிரி நம்ம இதை ரெடி பண்ணலாம். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அதை மட்டும் இல்லை, வேறு உங்களுக்கு எப்படி க்ரியேட்டிவாக தோணுதோ அப்படி கூட இதை வந்து யூஸ் பண்ணலாம். நல்லா இருக்குது. ஸோ அதனால் இது ரொம்ப நாள் நான் வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன்னா இந்த வாட்டி நான் வாங்கிட்டேன். ஒரு டவுட் இருந்தது, ப்ராடக்ட் எப்படி வருதோ என்னமோ ஏதோ தெரியலை அப்படின்னு சொல்லி டவுட்லேயே வந்து நான் கேஷ் ஆன் டெலிவரி தான் கொடுத்தேன். ஸோ ஆனால் நல்லா இருந்தது, ப்ராடக்ட் வந்து நல்லா இருந்தது. அதை எடுத்து மாட்டிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் வச்சு பார்த்தேன், எப்படி இருக்கும், இங்கே வச்சா நல்லா இருக்குமா, இங்கே வச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்த்தேன். அப்புறம் ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், மறக்காமல் இதை வந்து நீங்கள் கவனமாக கேளுங்க. ஃப்ளிப்கார்ட், அமேசானில் நீங்கள் ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, இந்தாங்க உங்களது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வந்து கொடுத்தா தயவு செஞ்சு நல்லா யோசிச்சு பார்த்துட்டு ஆர்டர் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி 1க்கு 2 வாட்டி செக் பண்ணிவிட்டு பணம் பே பண்ணுங்கள். நம்ம ஆர்டர் பண்ணியிருப்போம் அப்படின்ற டவுட்டில் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ள
ஓப்பன் பண்ணால் ஒரு சீப்பு இல்லாட்டி ஒரு பெயிண்டிங் ப்ரஷ்ஷு இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவனுக்கு வந்து நம்ம 300 400 பே பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி ஃபேக்கெல்லாம் நடக்குது. ஏன்னா இதே மாதிரி எனக்கும் நடந்துச்சுங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். நான் ஆர்டரே போடலை. ஆனால் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து கொடுத்தான், இந்த மாதிரி ஆர்டர் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஸ்கேனர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேனர் எடுக்கிறேன். ஸ்கேனரில் நம்ம வந்து கிளிக் பண்ணி ஸ்கேன் பண்ணாவே வந்துட்டு அந்த ப்ராடக்ட்டுக்கான அமௌண்ட் அதில் விசிபிள் ஆகும். அதில் ஆகவே இல்லை. சரி அந்த தாட் அந்த இடத்துல வந்து எனக்கு தோணவே இல்லை. சரி ஏதோ ஆர்டர் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் வந்து 150 170 பே பண்ணி ப்ராடக்ட்டை வாங்கி ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள பெயிண்டிங் ப்ரஷ் தாங்க இருக்குது. ஒரே ஒரு பெயிண்டிங் ப்ரஷ் ரூ. 150 வாங்க அதுக்கு. இப்படியெல்லாம் நான் ஏமாந்துருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஏமாந்துடாதீங்க, கவனமாக இருங்க. பாருங்களேன், நல்லா இருக்குல்ல, சூப்பராக. அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, என்னென்னா இந்த கிராஸ் இருக்குல்ல, இந்த கிராஸ் பாட் கோல்டன் கலரில், அது வந்து எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இது வந்து நான் ஓரிஃப்ளேம் அப்படின்ற ஒரு இதில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். பார்ட் டைம் ஜாப் தான். அப்போ வந்து எனக்கு கிஃப்டாக கிடச்சது இது. இதே மாதிரி இன்னொன்று பெருசு இருக்குது. பெருசு சின்னதுன்னு சொல்லிட்டு 2 பெருசு 2 சின்னது. இது வந்து ஒரு செட்டாக வந்தது. ஸோ அதில் தான் வந்துட்டு நான் இதுக்கு ஒரு கேப் கூட இருக்குது. அதில் தான் வந்துட்டு நான் இந்த கிராஸும் இந்த மணி பிளான்ட்டும் போட்டு வச்சுருக்கேன். அதை செட்டாக ஒரு நாள் எடுத்து உங்களுக்கு நான் வச்சு காமிக்கிறேன். சரிங்களா? இது நான் ஆன்லைனில் ஷாப் பண்ணது கிடையாது. எனக்கு அதுக்கான லிங்க்கும் என்கிட்ட கிடையாது. ஸோ ஓரிஃப்ளேம் அப்படின்ற பியூட்டி ப்ராடக்ட்லாம் அதில் இது பண்ணுவாங்க. ஸோ அதில் ஒரு காலத்தில் ஒர்க் பண்ணேன். அப்போ எனக்கு கிடைச்ச கிஃப்ட்டு தான் இது. இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறையா இருந்திருக்கும். நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. வாழ்க வளமுடன்.